வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம லோகி சீசன் 2 தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல் எம்சியூவில் வந்து எல்லா படமும் சீரிஸை போட்டிருக்கோம். அண்ட் லோகி சீசன் 1 போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை வந்து புரியும். ஸோ இந்த ரெண்டாவது சீசனில் வந்து மொத்தம் 6 எபிசோட் இருக்குது. அந்த 6 எபிசோடில் இன்றைக்கி நம்ம முதல் 2 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சரி, போக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 1 போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம லோகி தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் இங்கே ஓடுறாரு. ஸோ இந்த கதை வந்து எங்கே நடக்குதுன்னா, போன சீசன் லாஸ்ட்டில் முடிஞ்ச இடத்துல தான் நடக்குது. ஸோ மோர்பியஸ்க்கு வந்து ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அவருக்கு எல்லாமே மறந்துருப்பா, நீ யாருன்னு கூட கேட்டிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல கேங்கோட சிலையை கூட பார்த்துருப்பாரு. ஸோ அப்போ தான் நமக்கு தெரிய வரும் என்னன்னா, இப்போ இருக்கிற அதான் ப்ரெசென்ட் டைம் லைனில் வந்து இப்போ நம்ம லோக்கி இல்லை. ஸோ லோக்கி வந்து இப்போ வேற ஒரு டைம் லைனில் இருக்காரு. எந்த டைம் லைன்னா, இவங்க இந்த டிவி எல்லாமே வந்து லோக்கியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற டைம் லைனில் தான் இப்போ லோக்கி இருக்காரு. ஸோ லோக்கியை வந்து மோர்பியஸும் நம்ம B-15 அப்படியே பிடிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ டக்குன்னு நம்ம லோக்கி வந்து கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு அங்கே ஒரு வேன் இருக்கும். அந்த வேனில் போய்ட்டு லேண்ட் ஆகிடுறாரு. ஸோ அந்த வேன்லேருந்து அங்கே ஒரு ரூமுக்கு போகிறாரு. ஸோ அங்கே பார்த்தா நம்ம கேசி தான் இருக்காரு. ஸோ கேசியை பார்த்து உனக்காக ஞாபகம் இருக்காடா அப்படிமா லோக்கி கேட்குறாரு. ஆனால் அவனுக்கு ஞாபகமே இல்லை. ஸோ அப்போ தான் ஒரு வேன் வந்து அப்படி டொம்முன்னு இடிச்சிருக்கும் தெரியுமா. அந்த வேன் இடிச்சதில் ஒரு ஃப்ளோரே உடஞ்சிருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு நம்ம லோக்கி வந்து கிளிச் ஆகி தான் வேறு டைம்லைனுக்கு நம்ம லோக்கி போவார். அந்த மாதிரி கிளிச் ஆகி கரெக்டாக ப்ரெசென்ட் டைமுக்கே வந்துடுறாரு. ஸோ அப்போ தான் கேசி வந்து லோக்கி நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு தெரியுமா, மோர்பியஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்து நம்ம லோக்கி கேட்குறாரு. அந்த ஃப்ளோர் உடஞ்சிருக்கு தெரியுமா, இது எப்போ திருந்து உடஞ்சிது அப்படிங்கிற மாதிரி நம்ம லோக்கி கேட்குறாரு. ஸோ அதுக்கு கேசி வந்து ரொம்ப வருஷமாக உடஞ்சிதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் லோக்கி தெரிய வருது, நம்ம இதுக்கு முன்னாடி வந்தது வேற ஒரு டைம் லைனுக்கு வந்திருக்கோம். அதாவது நம்மளை அரெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள முன்னாடி வந்த டைம் லைனுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் கேசியுமே வா நம்ம மோர்பியஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போகிற சொல்கிறதுக்குள்ளே நம்ம லோக்கி கிளிச் ஆகிறாரு. நம்ம அதான் கிளிச் வேறு டைம் லைனுக்கு போவார். ஸோ இப்படி கட் பண்ணினா நமக்கு நம்ம மோர்பியஸ் தான் காமிக்கிறாங்க. ஸோ மோர்பியஸ் B-15 வந்து இந்த நிறைய டைம் லைன் பிரான்ச்சில் உருவாச்சுல, அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போ B-15 என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரான்ச்சில் அழிக்கூடாது, நம்ம செய்த ஒரு பாவமே செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து B-15 சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து கேசி வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி லோக்கியை பார்த்தேன், கிளிச் ஆகி போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ மோர்பியஸ் வந்து உடனே நான் லோக்கியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஸோ நீங்கள் வந்து உடனே வார் ரூமுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் சீசனில் வந்த ஜட்ஜம்மா வந்து இப்போ இல்லை, அவங்க தப்பு பண்ணனால இப்போ அவங்க கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு 3 ஜட்ஜம்மா ஒரு ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அவங்கள வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்கிறான். இவங்களுமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே போகிறாங்க. ஸோ அதான் அந்த வார் ரூமுக்கு போகிறாங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா நம்ம லோக்கி தான் காமிக்கிறாங்க. ஸோ அவருமே வந்து வார் ரூம் போகிறாரு. அந்த வார் ரூமில் வந்து யாருமே கிடையாது. ஸோ அந்த வார் ரூமில் இருக்கிறது வேற யாருமே இல்லை. அங்கே வந்து கேங்கோட சிலை மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு, கேங் தான் வந்து இந்த டிவியை உருவாக்கியிருக்கான். அப்புறமா கொஞ்சம் காலமாக நிறைய எல்லாருமே வந்து கேங்கு தான் இந்த டிவியை உருவாக்குற மாதிரிலாம் வந்து எல்லாரும் மைண்டில் இருக்கிற அந்த ஒரு மெமரியை வந்து எடுத்துகிட்டு இந்த டைம் கீப்பர்ஸ் தான் வந்து இந்த மாதிரி டிவியை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் மெமரியுமே வந்து செலுத்தியிருக்கான். ஸோ அதெல்லாமே பண்ணது எல்லாமே கேங் தான். ஸோ இங்கே இருக்கவங்க யாருக்குமே வந்து கேங்னா யாருன்னு தெரியாது. அந்த மொத்த மெமரியுமே வந்து கேங் வந்து எடுத்துட்டான். அங்கே ஒரு ஆடியோ டேப் இருக்குது. அந்த ஆடியோ டேப்பில் வந்து என்ன தெரிய வருதுன்னா, ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து அந்த ஜட்ஜம்மா இருக்காங்க, அவங்களும் கேங்கு தான் சேர்ந்து இந்த பிளான்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜட்ஜம்மா வந்து கேங்கோட கூட சேர்ந்து எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லோக்கிக்கு தெரிய வருது. இப்போ கட் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரெசென்ட் டைமில் தான் காமிக்கிறாங்க. ஸோ ப்ரெசென்ட் டைமில் மோர்பியஸுமே அந்த ஒரு புது ஜட்ஜம்மா இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பிரான்ச்சில் உருவானதெல்லாம் எதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி அழிச்சிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அந்த புது ஜட்ஜம்மா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து B-15 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பிரான்ச் அழிச்சோன்னா நம்ம ஒரு பெரிய பாவம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க அந்த டிவி அந்த ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து நம்ம லோக்கி வந்து டைம் கீப்பர் தலையை வந்து எடுத்துகிட்டு தெரியுமா. ஸோ அதை வந்து நம்ம இதெல்லாமே காரணம் வந்து அது எதான் இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து ஜட்ஜம்மா வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டா. ஸோ பெரிய தப்பு பண்ணதால இப்போ நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த டைம் கீப்பர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க இன்னொரு கமாண்டர் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரான்ச் அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் B-15 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் கீப்பர் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அதுலேருந்து இப்போ வெளில வாங்க. ஸோ அதெல்லாமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு எப்போயும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் டைம் கீப்பர்ஸை பற்றி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது தான் புது ஜட்ஜம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் இவ்வளோ நாளாக வந்து இந்த இதை நம்பிட்டு இருந்தேன், அதாவது இந்த டைம் கீப்பர்ஸ் இருக்காங்க தான் நான் நம்பிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். ஸோ ஓகே, பிரான்ச்சஸ்லாம் அழிக்க தேவையில்லை, வேறு ஏதாவது வழி இருந்தால் ஏதாவது நல்ல வழி இருந்தால் அதை கண்டுபிடிச்சி பிரான்ச்சஸ் அழிக்காமல் ஸோ இந்த மாதிரி ஒரு வேலைலாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதான் இந்த பிரான்ச்சஸ் எப்படி, அதாவது இந்த மாதிரி டைம் லைன் பிரான்ச்சஸ் இருக்கக்கூடாது, ஆனால் மக்கள் அழியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து அங்கே ஒரு கமாண்ட் இருப்பாங்க. அவங்க வந்து இல்லை பிரான்ச்சஸ் அழியணும் அப்படின்னு தான் அந்த கமாண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் அப்புறம் கட் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப லோக்கி தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து டக்குனு கிளிச் ஆகி இப்போ ப்ரெசென்ட் டைமுக்கு வந்துடுறாரு. ஸோ மோர்பியஸை பார்த்துட்டு நீ இப்போ அப்போ தான் வந்து மோர்பியஸ் சொல்கிறாரு, லோக்கி சொல்லும்போது தான் வந்து லோக்கி அப்படின்னு கேட்கும்போது தான், ஓ உனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கா, அப்போ நான் ப்ரெசென்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஸோ அதான் இந்த டைம் கீப்பர்ஸில் ஒன்று கிடையாது, கேங்கு நோட்டை தான் உங்களெல்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கும் யாருமே காதில் வாங்கலை. ஸோ எல்லாமே லோக்கி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து அங்கே டைம் கீப்பர்ஸோட ஆர்ட் ஒன்று இருக்கும், டிராயிங் இருக்கும். அதை வந்து அவன் அழிச்சிட்டு பின்னாடி பார்த்தா கேங்கோட சிலை இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. டக்குன்னு மோர்பியஸ் வந்து லோக்கியை கூட்டின்னு வெளில போயிடுறாரு. அப்போ தான் லோக்கி வந்து சீசன் 1 கிளைமேக்ஸ் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து
இவங்க அந்த அந்த காலத்தோட கடைசி கட்டத்துக்கு போனது யார், நம்ம சில்வியும் நம்ம லோக்கி காலத்தோட கடைசி கட்டத்துக்கு போனது, அந்த அலியத்தோட சண்டை போட்டது. ஸோ அப்புறமா அந்த ஹீ ஹூ ரிமைன்ஸை வந்து நம்ம சில்வி கொன்னது. ஸோ ஆக்சுவலி ஹீ ஹூ ரிமைன்ஸ் தான் வந்து இந்த டைம்ல எல்லாமே வந்து ரொம்ப பாதுகாப்பு பண்ணியிருக்கான். எதுக்கு அவன் பாதுகாப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்துருந்தோன்னா, அவன் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நிறைய பிரான்ச் எல்லாமே உருவாச்சுன்னா இவனை மாதிரியே, அதாவது ஹீ ஹூ ரிமைன்ஸ் மாதிரி நிறைய பேர் வந்துடுவாங்க. ஸோ ஹீ ஹூ ரிமைன்ஸ் மாதிரி நிறைய பேர் வந்துடுவாங்க. ஸோ அப்புறம் வந்து நம்ம உலகத்தை அழிக்கணும் தான் பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து பாதுகாப்பு பண்ண அப்படிங்கிறதுக்காக ஹீ ஹூ ரிமைன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான். எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, அதான் இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு பண்ணியிருக்கான். ஆனால் இதை புரிஞ்சுக்காத சில்வி வந்து அவனை கொண்டுட்டாங்க. ஸோ அதை பற்றி நான் அவங்ககிட்ட பேசும்போது அவன் வந்து என்ன பண்ணா, டைம் டோர் வழி என்னை வந்து இப்படி அனுப்பிச்சி விட்டுட்டா. ஸோ அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் நான் கிளிச் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து லோக்கி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் மோர்பியஸ் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி கிளிச் ஆகிட்டு இருக்கல, ஸோ அதனால் வந்து நம்ம போயிட்டு ஒரு ரிப்பேர் ரூம் அப்படின்னு ஒரு ரூம் இருக்குது, ஸோ அங்கே போவோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. டக்குனு மறுபடியும் கிளிச் ஆகிட்டே ப்ரெசென்ட் டைமுக்கு தான் வந்துடுறாரு. இப்போ லோக்கியும் மோர்பியஸும் அந்த ரிப்பேர் ரூம் போகிறதுக்காக லிஃப்ட்டில் போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம லோக்கி வந்து ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த இடத்துல வந்து 400 வருஷமாக இருக்க, ஸோ உனக்கு இருக்கிற அந்த எல்லாத்தையுமே வந்து கேங்குங்கிறவன் அழிச்சிட்டான். இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருமே கேங்னா யாருன்னே தெரியாது, நீங்கள் டைம் கீப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வச்சு உங்களெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்க அந்த கேங்கு அப்படிங்கிற மாதிரி லோக்கி வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஆனால் மோர்பியஸ் காதிலே வாங்கலை. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஓபி அப்படிங்கிற ஒருத்தர் பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த ஓபி வந்து ரிப்பேர் ரூமில் தான் இருக்கான். ஸோ அப்போ தான் வந்து அவன் சொல்கிறான், உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, நீங்கள் உங்களை ஒரு 200-300 வருஷமாக நான் உங்களை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஓபியை சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து நம்ம மோர்பியஸ்க்கு ஒன்றும் புரியல, வேணா நம்மளை பார்த்துட்டு இந்த ஓபி நம்மளை பார்த்துருக்காங்கிறானே. ஸோ அப்போ லோக்கி சொல்கிறது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த கிளிச்சை பற்றி ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இந்த கிளிச்சை நிறுத்தணுமா, அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் வழி இல்லை, அண்ட் டிவியில் இந்த மாதிரி கிளிச்சில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. டக்குனு லோக்கி முன்னாடி கிளிச் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிடாரு. இப்போ தான் நான் பார்த்தல, மறுபடியும் அவன் கிளிச் ஆகி வேற எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கட் பண்ணினா அவங்க நம்ம லோக்கி எதாவது காமிக்கிறாங்க. அவர் வந்து பாஸ்ட்டுக்கு போயிடுறாரு. ஸோ பாஸ்ட்டுக்கு போனால் அந்த ஓபியை பார்க்குறதுக்கு ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற அந்த ஓபியை பார்க்குறதுக்காக தான் போயிருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு இந்த ஓபி கிட்ட வந்து கிளிச் ஆகலன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து கிளிச் ஆகியா, டிவியில் இந்த மாதிரி கிளிச்சில் ஆகாது அப்படின்னு மறுபடியும் அந்த ஓபி சொல்கிறான். இப்போ தான் பார்த்தல, கிளிச் ஆகி வந்துட்டேன், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுன்னு சொல்லும்போது தான் அவன் வந்து ஒன்று சொல்கிறான். அப்படின்னு பார்த்ததுன்னா ரியாக்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். ஸோ அப்போ லோக்கி அதெல்லாம் உருவாக்க வைக்கிறாரு. ஸோ அப்புறம் ரியாக்டரில் உருவாக்கிட்டான். ஸோ அப்புறம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து லோக்கி வந்து டக்குனு கிளிச் ஆகி ப்ரெசென்ட்டுக்கே வந்துடுறாரு. ஸோ ப்ரெசென்ட் டைமில் வந்து வந்தோடனே தான் வந்து எனக்கு அதான் ப்ரெசென்ட் டைமில் லோக்கி வரத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஓபி வந்து மோர்பியஸ் கிட்ட வந்து சொல்லியிருப்பான். ஸோ என்ன சொல்லியிருப்பான்னு, இந்த மாதிரி நானும் வந்து ரியாக்டர் ஒன்று உருவாக்குனேன். ஸோ அதை லோக்கி வந்து உருவாக்க சொல்லியிருப்பார்ல, ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தனை உருவாக்க வச்சான்னு சொல்லும் போது டக்குனு லோக்கி வந்திருப்பாரு. ஸோ அப்போ தான் அந்த ஓபி கிட்ட வந்து ரியாக்டர் எதாவது இருக்கான்னு கேட்கும்போது தான் ரியாக்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து என்னன்னா, ஒருத்தர் ஹெல்ப் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து ஒரு இடத்துல நிற்கணும். ஸோ ஒரு சூட்டை போட்டுட்டு நீ ஒரு இடத்துல நிற்கணும். இப்போ வந்து அவன் வேற ஒரு இடத்துல போய் கிளிச் ஆகி நிற்பான்ல. ஸோ அந்த நேரத்தில் வந்து அவன் வந்து அதான் நீங்கள் 2 பேருமே ஒன்று சேர்ந்து டக்குன்னு அந்த ரியாக்டரை வச்சு அந்த கிளிச்சாக இருக்கிறத வந்து தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் மட்டும் இது ரொம்ப ரிஸ்க்கான வேலை. இதில் மட்டும் ஏதாவது சின்னதாக தப்பானா கூட நீ வந்து ஒரு த்ரெட் மாதிரி, ஒரு நூல் மாதிரி வேறு டைமில் இருக்கு மாற்றி போய்கிட்டே இருப்ப, உன்னை யாரும் நிறுத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஓபி சொல்லிடுறான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களுமே வந்து போகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து டைம் லைன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ டைம் லைன் வந்து சேக்ரெட் டைம் லைன் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டு அங்கே உள்ளே போகிறாங்க. ஸோ சேக்ரெட் டைம் லைனில் உள்ளே போய் பார்த்தா அங்கே நிறைய மிஷின்லாம் இருக்குது, ரொம்ப தூசியாக இருக்குது. ஸோ அப்புறம் நம்ம இவர் இருக்கா தெரியுமாங்க, மோர்பியஸ், அவரோட இடத்துல ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி எழுதுறாரு. ஸோ அந்த ஸ்கின் அப்படிங்கிறது எழுதுனது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல B-15 தான் நிற்கிறாங்க, எல்லாருமே தான் நிற்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஓபி வந்து லோக்கி கையில் ஒன்று கொடுக்குறாரு, ஒரு மிஷின் மாதிரி. இந்த மிஷினில் வந்து ரெட் கலரில் இருக்கா, டக்குனு க்ரீன் கலரில் மாறின உடனே ஒரு 30 செகண்ட் தான் டைம், 30 செகண்டில் வந்து நீ வந்து செத்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டக்குனு வந்து லோக்கி கிளிச் ஆகிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடாரு. ஸோ அப்புறம் நம்ம மோர்பியஸ் எல்லாமே வந்து அந்த சூட்டெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. ஸோ சூட்டெல்லாம் போட்டு அவர் நின்றுட்டு இருக்காரு. ஸோ அப்புறம் இப்போ நம்ம லோக்கிக்கு போகிறாரு. ஸோ லோக்கி வந்து இப்போ எங்கே போயிடாரு பார்த்தா ஃபியூச்சருக்கு போயிட்டாரு. ஸோ ஃபியூச்சருக்கு போகிறாரு. ஃபியூச்சர் போயிட்டு அங்கே எங்கே இருக்காருன்னா அந்த சேக்கட் டைமில் தான் இருக்காரு, ஃபியூச்சரில் இருக்காரு. ஸோ அப்போ தான் அந்த மிஷின் வந்து ஸ்கின்னு எழுதிருக்கு. ஸோ அவர் எப்படி ஃபியூச்சர் அப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அங்கே ஒரு மிஷினில் ஸ்கின்னு எழுதிருக்கும். ஸோ இந்த மோர்பியஸ் தான் எழுதுனா போடு வர ஃபியூச்சரில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லோக்கி கண்டுபிடிச்சி அவர் சாகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி எங்கேயோ வந்து அதான் ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், அந்த ஸ்டிக்கு வச்சா செத்து போயிடுவாங்க. அதான் இந்த டிவி ஆளுங்களாம் வச்சிருப்பாங்க தெரியுமாங்க, அந்த கமாண்டர் சோல்ஜர்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதை தான் தேடி ஒரு போகிறாரு. அங்கே இருக்கவங்க எல்லா டிவி ஆளுங்களையும் ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்கன்னா, அங்கே ஒரு வார் நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து எல்லாமே ஓடிட்டு இருக்காங்க. அந்த குச்சி இப்போ யார்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லோக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி போயிட்டு இருக்காரு. நம்ம மோர்பியஸும் சூட்லாம் போட்டு நிற்க வேண்டிய இடத்துல கரெக்டாக போய் நின்றுறாரு. ஸோ டக்குன்னு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, கையில் வச்சிருக்கிற அந்த மிஷின் வந்து ரெட் கலரில் இருந்துச்சு தெரியுமா, அது அப்படியே கரெக்டாக க்ரீன் கலரில் மாறுது. ஸோ 30 செகண்ட்ஸ் தான் டைம், அவர் சாகணும். அப்படி இல்லைன்னா லோக்கி வந்து வேறு அதை நூல் மாதிரி வேறு டைம் லைனுக்கு போயிடுவார். ஸோ டக்குனு இப்போ என்ன பண்ணுறது அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து ஓபி வந்து என்ன சொல்கிறேன்னா, சீக்கிரம் வந்துருங்க, லோக்கி வந்து அவள் அதுக்கப்புறம் வரமாட்டான். ஸோ அதுக்கப்புறம் இந்த 30 செகண்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு எதாவது ஆகிட போது, நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லும் போது மோர்பியஸுமே வேறு வழி இல்லாமல் அப்படின்னு வந்துடுறாரு. ஸோ டக்குன்னு நம்ம லோக்கி வந்து அந்த இடத்துல சில்வியை பார்க்குறாரு. ஸோ சில்வியை பார்த்த உடனே டக்குனு சில்வி அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. டக்குனு அவருக்கு எங்கேருந்து அந்த குச்சி கச்சின்னு தெரில, அவர் இறந்து போகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ அவருக்கு அந்த குச்சி கச்சி செத்து
போயிட்டார் அப்படின்னு நமக்கு தெரியல. டக்குன்னு அப்படியே வந்து அவர் சாகுற மாதிரி காமிக்கிறாங்க. அவர் சத்தத்துக்கு அப்புறமா மோர்பியஸ் மேலே தொம்மன் வந்து ஊழ்ந்துடுறாரு. ஸோ அப்புறம் அவருக்கு அந்த கிளிச் இருக்குது. கிளிச்சுன்னு நடந்துச்சுன்னு தெரியுமா, அந்த கிளிச்சு நடக்காமல் போயிடுச்சு. இதுக்கப்புறமா அவருக்கு நடக்காது. போய் கட் பண்ணி என்ன B-15 தான் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படியே வெளில போய் பார்க்குறாங்க. எல்லா சோல்ஜர்ஸுமே வந்து இந்த டைம் டெலிவரியில் எங்கே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா இந்த பிரான்ச் அடிக்கிறதுக்காக எல்லா சோல்ஜர்ஸுமே போகிறாங்க. ஸோ இதை சொன்னது யாருன்னா அந்த ஒரு கமாண்டர் இருப்பார் தெரியுமாங்க. அந்த வார் ஹோமில் கூட அந்த கமாண்டரை வந்து பிரான்ச் அழிக்கணும் சொல்லிட்டு இருந்தா தெரியுமா, அவள் தான் எல்லாமே பிளான் போட்டிருக்கா. ஸோ அண்ட் வந்து அவள் வந்து இந்த சில்வி இருக்கா தெரியுமா, அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லா கிட்டயும் சோல்ஜர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கா. இப்போ நமக்கு போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து நம்ம சில்வியை காமிக்கிறாங்க. ஸோ அவள் வந்து ஒரு 1800 காலகட்டத்தில் வந்து அப்படி இருக்கா. ஸோ அந்த டைம் லைன் மாதிரி வந்திருக்கா. ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து ஹீ ஹூ ரிமைன்ஸை வந்து சாவடிச்சுட்டு அப்படியே பாலைவனத்தை நின்றுட்டு இருக்கா. டக்குனு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறா. அங்கே வந்து எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறா போல இருக்குது. ஸோ எதாவது சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவளுமே வாங்கி சாப்பிட்ற மாதிரி நமக்கு காமிச்சு இந்த எபிசோடு 1 முடிச்சு விடுறாங்க. எபிசோட் 2 பிரேக்கிங் பேட். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு நம்ம 1977 காமிக்கிறாங்க, லண்டனில் காமிக்கிறாங்க. ஸோ அங்கே நம்ம லோக்கியோ மோபியஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னா, இந்த ஒரு கமாண்டர் ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்தாங்க தெரியுமாங்க. ஸோ அவங்களோட இந்த பிரான்ச்சில் அடிக்கணும்னு சொன்னா தெரியுமாங்க. அவங்க பேர் வந்து டாக்ஸ், ஓகேவா. ஸோ அந்த டாக்ஸ் வந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு செல்வியை கூட்டிகிட்டு வரதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் வந்து இங்கேயே வந்து டேரா போட்டு செட்டில் ஆகிட்டான். ஸோ அவனை பார்த்து செல்வி எங்கே இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்காது எங்களோட வேலையை. பார்த்தா அவன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஆக்டர், ஒரு பெரிய நடிகனாக மாறிட்டான். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே வந்து அவனோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா அதாவது இந்த இவருக்கான் தெரியுமாங்க, இவன் பேர் வந்து பிராட்லி, ஓகேவா. ஸோ இந்த பிராட்லி வந்து என்ன பண்ணுறான்னா, இவங்க 2 பேரும் பார்த்து நீங்கள் எதுக்கிட்ட வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இந்த சில்வி இருக்கிற இடத்த நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கப்புறம் நம்மளை பார்த்தாங்கன்னா மறுபடியும் நம்மளை டிவியிலே போட்டுருவாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடிடுறான். டக்குன்னு லோக்கியை 3 பேரும் அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி லோக்கி வந்து அவன் என்ன பண்ணுறாங்க, தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க கையில் ஒரு டெம்பர் இருக்குது. அந்த டெம்பர் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கான். இது எப்படி நீ அப்கிரேட் பண்ணான்னு கேட்கும்போது அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். சரி ஓகே, நான் வந்து அப்புறம் வந்து விசாரிக்கிறேன், இந்த டெம்பரை மட்டும் கொடுத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து இவனை அந்த டெம்பரை வந்து அந்த டெம்பரில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து இவங்க ரொம்ப ஆவலாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லோக்கியும் மோபியஸும் வந்து அந்த டெம்பர் எடுத்துகிட்டு ஓபி கிட்ட போகிறாங்க. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து டெம்போட வேறெல்லாம் இருக்குது, பிரான்ச்சஸ் நிறைய உருவாயிருச்சு. ஸோ மிஷினை ரெடி பண்ணணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது, இந்தாங்க இந்த என் புக்கு, இந்த புக்கில் இருக்கிறத பார்த்து நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிமா சொல்கிறேன். லோக்கி வந்து ஆமாப்பா, ரொம்ப முக்கியமான வேலை தான் பார்க்குறேன், அது கரெக்டு தான், சரி கூட அந்த புக்கை கொடுத்து புக்கை வாங்கிட்டு சர்ச் பண்ணலான்னு போகிறாங்க. ஸோ இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஹண்டர் B-15 தான் காமிக்கிறாங்க. ஸோ அவள் போயிட்டு ஒருத்தங்கிட்ட போயிட்டு என்ன கேட்குறான்னா, இந்த ரவானா இருக்கா தெரியுமாங்க, அதான் ஃபஸ்ட் சீசனில் வந்து ஜட்ஜம்மா. ஸோ அவங்களோட டெம்பரை வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறான். ஸோ அப்போ தான் வந்து இவங்க நம்ம டக்குனு வந்து B-15 வந்து லோக்கி கிட்ட போயிட்டு இதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவானா அதாவது ஃபஸ்ட் சீசன் வந்து ஜட்ஜம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து உதவி பண்ணது மிஸ் மினிட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு 2 பேர் வர வந்து அந்த டெம்பரை வந்து பயங்கரமாக நோண்டிகிட்டு இருந்தாங்களா. டக்குன்னு வந்து சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இவனை போய் பிராட்லியை போய் கேட்போம். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிராட்லியை போய் விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போகிறாங்க. ஸோ பிராட்லி கிட்ட வந்து துருவி விசாரித்து பார்க்குறாங்க. ஆனால் வந்து அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ அதனால் வந்து அவன் ஒன்றும் சொல்லாதனால வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, செம காண்டாயிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து சொல்கிறேன் சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான்னா, லோக்கி கிட்ட போயிட்டு நீ அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது, நீ கெட்டவன் தான், நீ தான் அவங்க அம்மா வைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வெறுப்பேற்றி விட்டுறான். ஸோ லோக்கி செம்ம காண்டாயிடுறான், அவன் அடிக்கிற அளவுக்கு போயிடறான். மோர்பியஸும் தட்டு விட்டுறாரு. ஸோ அப்புறமா வந்து நம்ம மறுபடியுமே வந்து அவன் என்ன பண்ணான்னா, மோர்பியஸ் வெறுப்பேற்றிட்டு இருக்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். அதனால் மோர்பியஸுமே வந்து செம காண்டாயிடுறான். என்ன வெறுப்பேற்றி பேசுகிறான்னா, உனக்குன்னு ஒரு வேரியன்ட் இருக்குல்ல, அந்த வேரியன்ட்டோட போய் ஜாலியாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதனால் மோர்பியஸ் செம காண்டாயிடுது. அவன் அடிச்சிடறாரு. டக்குன்னு லோக்கி தான் வந்து தட்டு விட்டுறாரு. என்ன அடிக்காத சொல்லி நீ அடிச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இவங்க என்ன பண்ணுறான்னா, இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்ற இடத்துக்கு போய் உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் லோக்கி வந்து சரி ஓகே, உனக்குன்னு ஒரு சில நிறைய வேரியன்ஸ் இருக்கும்ல, ஸோ அவங்க ரொம்ப ஜாலியாக வாழ்வாங்க. ஸோ அந்த சந்தோஷமான வாழ்க்கையை விட்டு நீங்கள் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இந்த டிவியவே போதும், எனக்கு இதுவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்புறமா லோக்கி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ வந்து மறுபடியும் பேர் அவனை விசாரிப்போம், ஸோ ஒரு மிஷின் எடுத்துகிட்டு போய் அவனை போய் விசாரிப்போம், அவன் பயமுறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க 2 பேர் பிளான் போடுறாங்க. ஸோ இதுக்கு அவங்ககிட்ட இப்போ என்ன விசாரிக்க போகிறாங்கன்னா, சில்வி எங்கே இருக்கா இந்த கேள்வி தான் கேட்குறாங்க. ஸோ இது அப்புறமா வந்து நம்ம அப்படி கட் பண்ணி நம்ம ரொம்ப ஓவியத்தை காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து இந்த மிஷின், இந்த டெம்பரரி ஆரை வச்சுட்டு இந்த மிஷினை வந்து இப்படியே கண்டுபிடிக்கணும். இந்த ஸோ அதாங்க இந்த பிரான்ச்சில் ஓப்பன் ஆயிடுச்சுல, ஸோ இதை வந்து எப்படியாவது கட்டுப்படுத்துறதுக்காக வந்து மிஷின் ரெடி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்காரு. ஸோ இப்போ கட் பண்ணிங்கன்னா நம்ம இந்த பிராட்லி தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேர் அதான் மோர்பியஸ் ஓகே வந்து ஒரு மிஷின் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே போய் வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறமே இவன் என்ன பண்ணுறான் பாருன்ட்டு மோர்பியஸ் வந்து ரிமோட் எடுக்கிறதுக்காக வெளில போயிடுறாரு, மிஷினோட ரிமோட்டு. அப்புறமா வந்து லோக்கி என்ன பண்ணாலும் அது கதவை சாத்திட்டு என்கிட்ட தான் ரிமோட் இருக்கும், நான் என்ன பண்ணுறான் பாருன்ட்டு அவன் அப்படியே நசுக்கிற அளவுக்கு வந்து வில்லனிசத்தை காமிக்கிறாங்க லோக்கி. ஸோ அதனால் வந்து அவன் வந்து சில்வி எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். ஸோ அப்புறமா மோர்பியஸ் வராரு. ஓகே, நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, வாங்க அங்கே போகலாம், சில்வி இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து 3 பேருமே வந்து சில்வி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க.
இப்போதே கட் பண்ணிங்கன்னா நம்ம லோக்கி, மோர்பியஸ், பிராட்லி இவங்க 3 பேருமே வந்து 1982க்கு அதான் இந்த இவன் வந்து தெரியுமா சில்வி அந்த இடத்துக்கு வந்து 3 பேருமே போகிறாங்க. ஸோ அங்கே அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறாங்க. பார்த்தா நம்ம சில்வி வந்து அங்கே வெயிட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம லோக்கி வந்து ஸ்டன் ஆயிடுறாரு. ஆனால் மோர்பியஸோ பிராட்லி என்ன பண்ணுறாங்க பார்த்துருந்தீங்கன்னா 2 பேரும் வா போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு லோக்கி வந்து நம்ம இந்த லேடி லோக்கி இருக்கா தெரியுமா, அதான் சில்வி, அவளை கூப்பிட்டு வந்து தனியாக பேசணும் அப்படிமா கூப்பிட்றாரு. ஸோ அவளுமே போகிறா. சரி ஓகே அவனுக்கு 5 நிமிஷம் தான் டைம், என்ன சொல்லுன்னு சொல்லும்போது நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஸோ அப்போ நடந்தது எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா எதிர்காலத்துக்கு நான் வந்து அப்படியே கிளிச்சாகி நான் வந்து காலகட்டத்துக்கு வேறு டைமில் எனக்கு போனேன். அப்போ எதிர்காலத்தில் நான் எதிர்காலத்துக்கு போனேன். ஸோ அப்போ வந்து டிவி வந்து ஒரு வாரில் இருந்தாங்க. அப்போ நீ அந்த இடத்துல டிவியோட இடத்துல வந்து நீ எதுக்கு இருந்த அது எனக்கு தெரியணும்னு சொல்லும்போது சில்வி ஒன்றுமே நம்ப மாட்டாங்க. ஸோ அப்புறமா வந்து என்னென்னா அதான் இந்த மாதிரி வந்து ஹூரிமன் சொன்னது தான் உண்மையாக இருக்கும் போல இருக்குது, அவனை தான் நீ தேவையெல்லாம் மலிச்சிட்ட அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நான் இவன் இருக்கான் தெரியுமா பிராட்லி, நான் போகணும், நான் என்னோட டைமில் எனக்கே போகணும், நான் ஒரு ஆக்டராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பறந்துட்டு இருக்கான். எதுக்குடா நீ பறக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மோர்பியஸ் கேட்குறாரு. அப்போ தான் அவன் குண்டு தூக்கி போடுறான். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே போய் லோக்கி கிட்டே போய் சொல்கிறாரு. என்னன்னா இவன் இருக்கா தெரியுமாங்க இந்த டாக்ஸ் இருக்கா தெரியுமா, அவள் வந்து இந்த பிரான்ச் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக வந்து தான் சில்வியை தரதான் அவெல்லாம் ஒன்றும் தேடி வரல, எல்லா பிரான்ச்சுமே அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கா. ஸோ இதெல்லாம் நிறைய மக்கள்லாம் இறந்து போகிறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட சில்வி வந்து சில்வி இவங்க எல்லாமே என்ன பண்ணுறான்னா இந்த டாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க டெம்பரை கையில் வச்சுக்கிட்டு இந்த டைம் ரூம் இருக்குது தெரியுமா, அதில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய பிரான்ச்சை வந்து அழிச்சிட்டாங்க. ஸோ அப்போ தான் என்ன தான் சண்டை போட்டு அந்த மிஷின்லாம் அழிச்சா கூட அப்போ வந்து எல்லா பிரான்ச்சுமே வந்து டாக்ஸ் வந்து அழிச்சிட்டா. கட் பண்ணிங்கன்னா நான் பண்ண டிவியில் தான் காமிக்கிறாங்க. ஸோ டிவியில் வந்து அந்த டிவியில் பார்க்குறாங்க பிரான்ச்சில் எவ்வளோ இருக்குன்ட்டு அதெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ B-15 இருக்காங்க, அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்கன்ட்டு நிறைய மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. டக்குன்னு மோர்பியஸும் லோக்கிலாம் வராங்க. ஸோ சில்வியுமே வராங்க. அப்போ தான் சில்வி கேட்குறாங்க, டிவி என்ன டைமை பார்க்கணும், டைமை பாதுகாக்கணும், நீங்களே இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பாதுகாத்துருக்கீங்க பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சில்வி கலாய்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. ஸோ அப்போ தான் இவங்க எல்லாமே அப்செட்டாக இருக்காங்க. ஏன்னா பிரான்ச் அழிஞ்சிருச்சு, அதனால் வந்து மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கட் பண்ணினா அவங்க வந்து சில்வியை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து கடை முன்னாடி வாசலில் வந்து காரில் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அப்போ அவன் கடையில் வேலை செய்வார் பையன் வந்து நாளைக்கு இதே டைம் கடைக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதோட இந்த முதல் 2 எபிசோடும் முடியுது. ஸோ அடுத்த அந்த 3வது 4வது எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பாய்.